யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்ச உடனே மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவர் ராசிநாதன் உட்காந்துட்ருக்கார். இதனால் மீனராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். மீன ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் சனி பகவான் உட்காந்துட்ருக்கார். சனி பகவான் உட்காந்துருக்க கூடவே சந்திரனும் உட்காந்துருக்காங்க. எல்லா காரியமும் தடைப்பட்டு போய்கிட்டே இருக்குது, எந்த விஷயமும் சட்டுப்புட்டு நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு குருவுடைய 9வது பார்வை உங்கள் ராசியில் விழுது. அதனால் சுய முன்னேற்றம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெகுமதிகள் வர்றது, இடமாற்றம், ஊர் மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உத்தியோக உயர்வு வரத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வீட்டில் போயிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருந்தது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அப்படியே மாறி நல்ல நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டணும்னு பிளான் பண்ணால் கண்டிப்பான முறையில் வீடு கட்டலாம். இடம் வாங்கிறது, அசையும் அசையாக சொத்து வாங்கிறது, அதற்கான காலகட்டங்கள்லாம் கண்டிப்பான முறையில் இருக்குது. அடுத்து உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சமாக உட்காந்துட்ருக்கார். இந்த உச்சமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் குழந்தை வரம் உண்டு. அதே சமயத்தில் குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை வரக்கூடிய காலகட்டம். அவங்க நல்ல மதிப்பெண் வாங்கி அவங்க எதிர்பார்த்த படிப்பெல்லாம் படிக்கிறது, நீங்கள் மனசுக்குள்ளே பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் இருக்கும். பிள்ளைகளுக்காக வெளிநாடு அனுப்பி நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். பிள்ளைகள் வழியில் நீங்கள் நினச்ச அத்தனையுமே கரெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீடு கட்டணுன்னாலும் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் கட்டலாம். திருமணம் சார்ந்த தடைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. 5லேயும் குரு உட்காந்து பார்க்குறாரு, 9வது பார்வையாக உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு. வாழ்க்கையில் ஜாக்பாட்டான ஒரு காலம் அப்படின்னா டபுள் ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு லாட்ரி யோகமும் இருக்குது, தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பணம் 10 வழியில் பாக்கெட்டை ரொப்போன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஸோ வாய்ப்புகள் வர்றது எல்லாத்தையும் தள்ளி போடாமல் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு உண்டான ஏற்பாடை பாருங்கள். 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்க குரு பகவான் 6ஆம் வீட்டையும் பார்வை செய்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது நோய் மற்றும் எதிரி ஸ்தானம் இல்லையா, உங்களுடைய நாட்பட்ட வியாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் அந்த பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எதிரிகள், நம்ம கூடவே இருந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எதிரிகள், சொந்த பந்தங்களில் ஏதோ கலகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அவங்கெல்லாம் நம்ம பார்த்து பயப்படுறதுக்கு உண்டான ஒரு காலம் வரும். எதிரிகள் தவிடு பொடி ஆவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்ததாக 9ஆம் வீடு. 9ஆம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்த குரு 5வது பார்வையாக பார்க்குறார். 5வது பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்வை பார்த்திங்கன்னா மேலும் நல்ல விஷயங்கள், பாக்கியம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக நமக்கு வர வேண்டிய விஷயங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே திறம்பட நமக்கு கிடைச்சே தீரும். பித்ரு வழியில் ஆதாயங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. அதே மாதிரி பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல கைங்கரியங்கள், நல்ல கர்மாக்கள்லாம் கண்டிப்பான முறையில் செஞ்சுட்டே இருங்க. அதோடு சேர்த்து அப்பா அம்மா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள நல்லா போஷித்து பார்த்துக்கோங்க. இருக்கும்பொழுதே நல்லா பார்த்துக்கிறது தான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். இல்லாததுக்கு அப்புறமா பார்க்குறது ஒரு விஷயமே கிடையாது. அதனால் அவங்களெல்லாம் போஷித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 9ல் குரு இருக்கிறதுனால பெற்றவங்களை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு பாக்கியங்கள் பல கோடி சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க. உங்கள் நல்ல கர்மம் ஆக்டிவேட் ஆகி உங்களை ஒரு பெரிய ஆளாக கண்டிப்பான முறையில் உட்கார வச்சே தீரும். அடுத்ததாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11வது வீடு, குருவுடைய 7வது பார்வை. இந்த 7வது பார்வை 11வது வீட்டில் கிடைக்கிறதுனால லாபஸ்தானம் இல்லையா, லாபங்கள் எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணி லாபம் வரணும்னு நினச்சோமோ அந்த காலமெல்லாம் மாறி தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பக்கமாக இருந்தாலும் நமக்கு பணம் வரும், நம்ம யோசிக்கவே இல்லையே, இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 4 பக்கம் கதவு தட்டுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். லாபம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால உத்தியோக உயர்வு, தொழிலில் நல்ல முன்னேற்றம், 4 பக்கத்தில் இருந்து வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வியாபாரத்தை பார்த்துக்கலாம், இதெல்லாம் இப்போ கொஞ்சம் டைம் இல்லை, டயர்டாக இருக்குது அப்படின்லாம் தள்ளி போடவே கூடாது. எல்லாத்தையும் பயன்படுத்துங்க.
பயன்படுத்தி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுல ரொம்ப உற்சாகமாக போராடுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு குலதெய்வத்தை மறக்காமல் கும்பிட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப தூர தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி வீட்லேயே ஏதாவது படையிலிட்டு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அதுவே பெரிய புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். ஊருக்கு வரும்பொழுது அந்த நேராக போய் கும்பிட்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து குரு பகவான் வராரு அப்படிங்கிற காரணத்தினால மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை குரு பகவானை போய் பார்த்து 2 விளக்கு போடுங்க. அந்த பிரகஸ்பதின்னு சொல்லுவோம் இல்லையா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், அந்த கிரகத்துக்கும் போயிட்டு 2 விளக்கேற்றுங்க. அதே காரகத்துவம் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் 2 விளக்கேற்றுங்க. இது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தடையில்லாமல் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும். வாழ்க்கை வளமாகிறது உறுதியாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.